ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று செவ்வாயில், இன்று சஷ்டியில் என் பிள்ளைக்கான நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தரப்போகிறேன். நம்பிக்கை இருந்தால், உன்னிடம் என்மேல் நம்பிக்கை இருந்தால் இந்த கமெண்டில் ஓம் சரவண பவ என்று பதில் சொல்லிவிடு. என்று செவ்வாய், ஓம் சரவண பவ என்று பதிவு செய்யும் உனக்கு கண்டிப்பாக ஓர் மகிழ்ச்சியான செய்தியை இந்த முருகன் தருவேன். திருச்செந்தூர் முருகன் சொன்னால் சொன்னது தான், நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன். ஓம் சரவண பவ என்று மட்டும் பதிவிடு. என்னையே முழுவதுமாக நம்பிய உனக்கு நான் உன்னோடு உன்னை சுற்றியே இருக்கிறேன் என்பதை நொடிக்கு நொடி உணர்த்தப் போகிறேன். நீண்ட நாளாக என்னுடைய ஆலயத்துக்கு நீ வரவில்லை. இருந்தாலும் உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது. என் ஆலயத்திற்கு வா தங்கமே. எது நடக்கவில்லை என்று நீ நீண்ட காலமாக வருந்தினாயோ அது செந்தூர் முருகனின் அருளால் இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்கும். ஓம் சரவண பவ என்று ஒரு முறை சொல், மனதார ஒரு முறை சொல், ஒரு முறை பதிவிடு. நிச்சயம் உனக்கு பார் அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் முருகன் செயல். இனி நடக்கப் போவதும் அவன் அருளால் தான் என்று நினைச்சிக்கோ. ஏன் இந்த மனக்கலக்கம்? நடந்ததை நடக்க பார்க்கப் போகிறாய். எதை நினைத்தும் கவலைப்படாமல் நான் காட்டும் வழிக்கே சென்றுவிடு. உன் முருகன் துணை இருக்கும்போது பயப்படக்கூடாது. உன்னை திசை மாற விட மாட்டேன். நீ என் உயிராக இருக்கிறாய், எப்போதும் என் பிள்ளையாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய், வெற்றியும் அடையப் போகிறாய். செவ்வாயில் சஷ்டியில் சொல்வது நிச்சயமாக பலிக்கும். தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளரக்கூடாது. நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பல மடங்கு மகிழ்ச்சியை தரப்போகிறேனே. உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். உன் முருகன், தைரியமாக இரு. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படணும். கலக்கம் கூடாது. நீ நடக்குமா நடக்காதா என நினைத்து கொண்டிருந்த அந்த காரியம் இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்கப் போகிறது தங்கமே. அதனால் தான் ஓம் சரவண பவ என்று பதிவிட்டு செல் என்றேன். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்றத்தான் வேணும், ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு தரப்போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. இன்று முதல், இப்போது முதல் இந்த செவ்வாயில் சஷ்டியில் வருமானமும் உன் சேமிப்பும் உயரப்போகிறது. பணம் குவியப் போகிறது. ஓம் சரவண பவ என்று மட்டும் ஒருமுறை கூறிவிடு. என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. என் ஆசிகள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது புரிகிறது தானே உனக்கு? சந்தோஷம் தரும் தகவல் உன் மனம் குளிரும்படி இன்று வந்தே தீரும். நீ நினைத்தது நடக்கும். இன்று முதல் குபேர யோகம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பதில்லை. நீ பயப்படுகிறாய். இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எவருக்கும் குணம் இருப்பதும் இல்லை. இப்போது இந்த கந்தன் சிரிக்கும் அழகான காட்சியை பார்த்திருக்கிறாய் இந்த செவ்வாயில். இந்த காட்சி கண்ணில் பட்டால் ஓம் சரவண பவ என்று பதிவிடு. நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் 100% நடைபெறும். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. இதை நீ கடைபிடிச்சிக்கோ. ஒருபோதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். என் மீது நம்பிக்கை கொள்கிறாய் தானே? இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தவாறே இருக்கும். இந்த முருகன் மீது நம்பிக்கை கொள். நான் இருக்கிறேன் தங்கமே. உன் மன வருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்கச் செய்வேன், அவ்வளவுதான்.
நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவது வாழ்க்கை தானே. அப்படித்தானே இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையும். உனக்கு தீமையில் என்னை வணங்கும் உனக்கு நீ தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன். என் ஆர்லாசி உனக்கு உண்டு. உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் தானே. அதனால் தானே உனக்கு நல்ல செய்தி வரும், உன் வீடு தேடி வரும் என்று சொல்கிறேன். இதோ அதற்கான நாள் வந்துவிட்டது. மகிழ்ச்சியோடு ஓம் சரவண பவ என்று மனதார கூறு. இன்று செவ்வாய்க்கிழமை மயில் முருகனை அழைக்கும் அற்புத காட்சி பார்த்திருப்பாய். உன் கண்களில் தென்பட்டிருக்கும். முருகன் உன் குரலுக்கும் வருவான் என்று நினைச்சிக்கோ, நம்பு. அவசரப்பட்டு தள்ளிவிடாது. இன்று உன் வீடு தேடி வந்துள்ளேன். என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைச்சிக்கோ. நிச்சயம் அது நிறைவேறும் தங்கமே. நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகிறேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ, பழகிக்கொள். ஓலை குடிசையானாலும் குடும்பமாய் வாழப்பழகு. என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழப்பழகு. இளமையில் வலிமை இருந்தாலும் விட்டு கொடுக்க பழகு. ஏன்னால் உன் குடும்பத்தை தவிர இந்த உலகத்தில் எதையும் நீ பெரிதாக சம்பாதித்து விடப் போவதில்லை. இனிமேல் நீ என் அருளால் தைரியமாக நடக்கப் போகிறாய். உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உனக்கு பிடிக்காத விஷயங்கள், உனக்கு பிடிக்காத நபர்கள், உனக்கு பிடிக்காத நபர்கள் தங்கமே, உனக்கு பிடிக்காத நபர்கள், உன்னை பிடிக்காத நபர்கள், இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதே. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கும் கடவுள், எந்த எதிர்பார்ப்புமின்றி உன்னை அன்பு செய்யும் நபர்கள், உனக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை நிச்சயமாக உணர்வாய். உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. என்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். நல்லது நடக்கப் போகிறது. எல்லாம் மாறும். தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கமடையக்கூடாது. உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல இணைக்கும் உன் வாழ்க்கை. நீ நன்றாக இருப்பாய். பொறுமையாக இரு. அடுத்த செவ்வாய்க்குள் நல்ல செய்தி கேட்பாய் என்று நான் போன முறையே சொன்னேன். நடந்துவிட்டது தானே. இன்ப அதிர்ச்சி இன்னும் 1 மணி நேரத்தில் காத்துள்ளது. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு விடு. உண்மை முருகா, என் அப்பனே முருகா, உண்மைதான் நடந்துவிட்டது. ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு விட்டேன் என்று சொல்லு. நிச்சயம் நல்லது நடக்கும். யாம் இருக்க பயமே. ஓம் சரவண பவ.